அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வு வழியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா, தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் பிராங்கா. இரண்டாவது வினா, உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, டால்ஸ்டாய். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலை எழுதியவர் டால்ஸ்டாய். மூன்றாவது வினா, திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, 53. நாலாவது வினா, பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, புறநானூறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான்மணிக்கடிகை, நாலடியார், இனிவி 40 எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். புறநானூறு 8 தொகை நூல். ஐந்தாவது வினா, விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஈரோடு தமிழென்பன். விடிவெள்ளி, ஈரோடு தமிழென்பன். ஆறாவது வினா, உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? நல்லா பாருங்க. உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியரின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். உவே சாவோட ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். ஏழாவது வினா, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். இந்த கூற்றுக்குரியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, ஜி போப். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார் என்று கூற்றுக்குரியவர் ஜி போப். எட்டாவது வினா, நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஒரு முக்கியமான வினா. நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, மான். நவ்வினா மான். ஒன்பதாவது வினா, பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை. பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 8. பொருள்கோள் 8 வகைப்படும். பத்தாவது வினா, பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன். பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, தொழில் பெயர். 11வது வினா, அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, குறிப்பு வினைமுற்று. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. 12வது வினா, பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. கீழ்கொண்டவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, வயலில் மாடுகள் மேய்ந்தன. 13வது வினா, வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, தூது. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது தூது. 14வது வினா, கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, கண்களால் நகுபவள். கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். 15வது வினா,
ஆ முதலில் என் எழுத்திற்குரிய விலங்கு. ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ குறிஞ்சி. 16வது வினா. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசர். 17வது வினா. சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி பனு அகமது மரைக்காயர். சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். 18வது வினா. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவோர் யார்? ஒரு முக்கியமான வினா. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவோர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். 19வது வினா. இதழ் நா பல் அன்னம் இது கீழ்கண்டவற்றுள் எதில் அமையும்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி ஒலிப்பு முனைகள். 20வது வினா. தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர். அப்படி சொன்னது யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். 21வது வினா. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர். 22வது வினா. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முருங்கப்பட்டை. 23வது வினா. தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்? தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன். 24வது வினா. புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பை யாருடையது? புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். புதிய வார்ப்பு ஜெயகாந்தன். 25வது வினா. மாப்போசியின் பிறந்த நாள். மன்னிக்கவும், மாப்போசியின் பிறந்த நாள். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 26/7/1906. மாப்போசியின் பிறந்த நாள் 26/7/1906. 26வது வினா. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ஆர்னால்ட். 27வது வினா. வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ வினையெச்சம். வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். 28வது வினா. தமர் என்பதன் பொருள். தமர் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி உறவினர். தமர் என்பதன் பொருள் உறவினர். 29வது வினா. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 64. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 64. 30வது வினா. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா அது. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி புறநானூறு. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் புறநானூறு. 31வது வினா.
காமராசரின் அரசியல் குரு யார்? காமராசரின் அரசியல் குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. 32வது வினா கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி. கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அபிதான கோஷம். கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி அபிதான கோஷம். 33வது வினா சதுரகராதியை தொகுத்தவர் யார்? சதுரகராதியை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். சதுரகராதியை தொகுத்தவர் வீரமாமுனிவர். 34வது வினா செய்யுளிசை அளபெடையின் வேறு பெயர் என்ன? செய்யுளிசை அளபெடையின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ இசைநிறை அளபெடை. செய்யுளிசை அளபெடையின் வேறு பெயர் இசைநிறை அளபெடை. 35வது வினா பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி 6. பெயர் பகுபதம் 6 வகைப்படும். 36வது வினா திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி ஞானப்பிரகாசம். 37வது வினா திவ்யகவி யார்? திவ்யகவி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். 38வது வினா மதுரையில் பாண்டியனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திருப்பியவர் யார்? ஒரு முக்கியமான வினா மதுரையில் பாண்டியனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திருப்பியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர். 39வது வினா உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாய்மை. 40வது வினா இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பூதஞ்சேந்தனார். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். 41வது வினா வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள நூல் எது? வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை. வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள நூல் நான்மணிக்கடிகை. 42வது வினா புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி உளிங்கை. 43வது வினா தமிழில் முதல் பேசும் படம் எது? தமிழில் முதல் பேசும் படம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி காளிதாஸ். 44வது வினா திராவிடர் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? திராவிடர் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர். திராவிடர் என்ற சொல்லை உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். 45வது வினா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். 46வது வினா தமிழ் விடுதூதின் ஆசிரியர் யார்? தமிழ் விடுதூதின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அறியப்படவில்லை. 47வது வினா நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி 3ஆம் நந்திவர்மன். 48வது வினா
மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஔவையார். மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். 49வது வினா. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி, குறிஞ்சிப்பாட்டு. கடைசி வினா. மாகதம் எனப்படுவது எது? மாகதம் எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி, வித்தாரகவி. மாகதம் எனப்படுவது வித்தாரகவி. நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.